ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு த வேர்ல்டோட 9th பாட்டு தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. போன பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ எங்களால் மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பில் புதுசாக ஐப்புன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்தால் அந்த ஐப்புன்ற ஆப்ஷனை கொடுத்து என்னோட சேனல் இன்னும் பெருசாக ஆக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேச வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீஷாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சுலின் வீட்டில் தங்கியிருக்கிறதுனால அவங்க வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் தேடி பார்க்குறாரு. சுற்றி முற்றி தேடி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், இல்லை கபோர்டில் இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே அவர் யோசிக்கிறாரு. இப்போ புரியுது நீங்கள் ஏன் குண்டானீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்து சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும் போது அவரோட சின்ன வயசு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவருக்கு. அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. ஏன்னா சின்ன வயசில் இருக்கும் போது அங்கே ஒரு இப்போ வந்து கரண்ட் டைமில் வந்து நம்ம ஹீரோனியும் நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோவும் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு போவார். அந்த ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காசே வாங்க மாட்டாங்க அவர்கிட்ட. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும் வந்து காசு கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கே வந்து போகிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் யோசிச்சு பார்க்குறாரு. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் அப்படியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியும் நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோவும் அங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் இருக்கும்போது அங்கே கரெக்டாக அந்த ஆன்ட்டி வந்துடுறாங்க. தேங்க்ஸ்ப்பா என் கடையை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோன் தான் அப்படின்ற மாதிரி காசை கொடுக்குறாங்க. அவங்க கடையை பார்த்துக்கிட்ட காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கேட்குறாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்லைப்பா அப்படின்னும் போது அப்படியா சரி ஓகே தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவர் தலையாட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து உங்கள் கடைக்கு வந்து ஒரு சின்ன பையன் அடிக்கடி வருவான், அவங்க அம்மாக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு போவான், அந்த பையனை நீங்கள் வந்து உங்கள் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டது நன்றி, அவனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில் இந்த காசை வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா காசையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வேணாமா இந்த காசை நீ வச்சுக்கோங்க, இல்லை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு அங்கேருந்து 2 பேரும் ஓடிடுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் அங்கேருந்து அப்படியே ஓடிட்டோன்னே கட் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம டெஞ்சுலின் வீட்டில் இருக்க எல்லா ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி எதிர்க்க வராங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் எதிர்க்க டெஞ்சுலின் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னும் போது நீ டெஞ்சுலினோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. அவர் இல்லைன்னு சொல்ல வராரு. நீ டெஞ்சுலினோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆமான்ற மாதிரி அப்படியே பேசுகிறாரு. நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெஞ்சுலின் நல்லா பார்த்துக்கிறதுக்கு நன்றி, அவங்க வந்து நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்டாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போகலாம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 கவருமே அவர் ஒரு கவர் கொடுக்கலான்னு வந்து அவங்க 2 கவருமே வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அவங்க என்னன்றாங்கன்னா நீ டெஞ்சுலினோட பாய் ஃப்ரெண்டு தானே, நல்லா இருக்கப்பா, அழகாக இருக்க பார்க்கறதுக்கு, அவள் நல்ல பொண்ணு தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்படி வந்து கட் பண்ணி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வராரு. இருந்தா சாப்பிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா நீ சாப்பிடு அப்படின்னும் போது இல்லை எனக்கு வந்து ஷீஷா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அப்போது நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா இந்த மாதிரி அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவன் அடல்ட்டு, அவன் வந்து அவனுக்கு என்ன பண்ணணும், அவனை எப்படி பார்த்துக்கணும்னு அவனுக்கு தெரியும், நீ வந்து அவனை நினச்சி ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவனை வந்து அவனால் பார்த்துக்க முடியாது, அவனை யாராவது பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா டெஞ்சுலின் தான் காட்டுறாங்க. நம்ம டெஞ்சுலின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கோட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சுலின் போட்டு பயங்கரமாக கலாக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை தானே, சீக்கிரமாக வந்து கமிட்டட் ஆகிடு, இல்லைனா சிங்கிளாக இருந்தால் கஷ்டம், அப்புறம் உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, உங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நம்ம டெஞ்சுலினை போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து செம்ம ஸ்பீடாக வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சுலின் கிட்ட வராரு. இந்த மாதிரி டெஞ்சுலின் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் நம்ம டியான் தான் என் ஃபோனை தொலைச்சிட்டான், அதனால தான் உன்னை நேரில் கூப்பிட்டு போகலாம் நான் வந்துட்டேன் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இது உன் பாய் ஃப்ரெண்டா, ஆமாம் டியான்ன்றதும் நாய் தானே, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே வால் டெஞ்சுலின் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி சீன் போட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோனி அதாவது நம்ம டெஞ்சுலின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம டெஞ்சுலின் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம டெஞ்சுலின் கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்கு அவங்க முன்னாடி என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னும் போது இல்லை அவங்க ஒன்று ரொம்ப கலாய்க்கிறாங்க, அதனால தான் வந்து நான் அவங்க முன்னாடி உன் பாய் ஃப்ரெண்டாக தெரிவிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன், இதுக்கப்புறம் யாரும் உன்னை கலாய்க்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஆன்ட்டிகிட்ட ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த ஆன்ட்டி வந்து தம்பி நீ ரொம்ப நன்றிப்பா ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோத்து விட்டு போயிடுறாங்க. அவரோ ஐயோ மாட்டிப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சை வச்சு
வச்சுட்டு அப்படியே பேசி சமாளிச்சிட்றாரு. அப்படியே போகிறாரு. லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவும் ஒரு சின்ன பொண்ணு வருது. 2 பேரும் நீ ரொம்ப நன்றிப்பா ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி சொல்லலாம். அந்த சின்ன பொண்ணு வந்து நீங்கள் கொடுத்த பிஸ்கெட்லாம் சூப்பராக இருந்தது அந்த மாதிரிலாம் சொல்லிடுது. உடனே நம்ம டென்ஜலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தேகம் வந்து ஏதோ இவன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இல்லை இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னும் போது டக்குன்னு அவர் வந்து பார்த்திங்கன்னா நடந்தெல்லாம் சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து கத்துறாங்க பயங்கரமாக. யாரை கேட்டால் நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தடி அதெல்லாம் என் பொக்கிஷோண்டா எப்படா அது மாதிரி நீ கையை வைப்ப அது எவ்வளோ நாளாக நான் சேர்த்து வச்சேன்னு தெரியுமா அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு லவாதமானு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிடுவீங்க அதனால் நீங்கள் சாப்பிடலாம் கூடாது போது நீ ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே அப்படி சமாதானம் ஆகிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட்டாக வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான். இந்த மாதிரி எங்கடா இருக்க அதை செஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போயாச்சும் என் வழிக்கு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சு முடிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நம்ம டென்ஜலினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நீ ஷீஷாவை எங்கேயாவது பார்த்தியா அவன் இப்போ எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜலின் நம்ம ஹீரோனி கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் எனக்கு வந்து இப்போ நான் இன்னும் ஷீஷாவை பார்க்கலையே அவன் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜலின் சொல்கிறாங்க. சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே என்னன்றாங்க நம்ம ஹீரோனி நானும் வந்து லூசியும் சேர்ந்து தான் தேடிட்டுருக்கோம் ஸோ அவனை வந்து பார்த்தீங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த காலை அவங்க பேசி முடிச்சு கட் பண்ணுறாங்க. உடனே நம்ம டென்ஜலின் என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டில் ஷீஷா கிட்ட இந்த மாதிரி இங்கே பார்த்தியா உன்னை வந்து லூசியும் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்காங்களா லூசியாவும் கீவையும் 2 பேரும் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நான் இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்களா இது நடக்கிறதும் நல்லது தான் பேசாமல் அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணணும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படின்னும் போது என்ன பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜலின் கேட்குறாங்க. உடனே நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி எடுத்து நம்ம ஹீரோனி பேர் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா பேர் அவரோட பேர் டென்ஜலினோட பேர் அப்படி இப்படின்னு எல்லாரோட பேர் எல்லாரோட பேரும் எழுதி வச்சுருக்காங்க. பேஸ்கெட் பால் பிளேயர் முதல் கொண்டு ஜின்னு எல்லார் பேரும் எழுதி வச்சுட்டு யாரை லவ் பண்ணுறா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டென்ஜலின் யார் எப்படி வேணாலும் போட்டோம் யாரையாவது லவ் பண்ணிட்டு போட்டோம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னும் போது அதெல்லாம் விட முடியாது நான் வந்து கியூஐயோட ஃபேட்டை மாற்றத்துக்கு தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் முடியாது நான் வந்து எப்படியாவது மாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு என்னத்தை அப்படின்னும் போது அவர் அங்கே தான் அமைதியாக போயிடுறாரு. நம்ம டென்ஜலின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்க பேருக்கும் நம்ம ஷீஷா பேருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ தான் கன்வே பண்ணுறாங்க இங்கே அவங்க 2 பேரும் இது நம்ம ஷீஷா வந்து இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி பண்ணி போட்டுக்காரு. இந்த மாதிரி நான் இங்கே ஒரு ரெசார்ட்டில் இருக்கேன் இந்த ரெசார்ட் வந்து சூப்பராக இருக்குது இந்த கையில் இருக்க லாலிபாப்போ செம்மையாக இருக்குது இங்கே தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோனி பார்த்துட்டு டேய் என்னை எப்படா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டா இப்போ வரம் படுறா அப்படின்ற மாதிரி லூசியோ சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு காரில் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்கிடுறாங்க வண்டியில். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ லூசியோ அவர் என்னன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுப்புறாரு ஏஞ்சிரு இந்த மாதிரி இங்கே தான் ரெஸ்ட் ரூம் போக முடியும் வேறு எங்கேயும் போக முடியாது அதனால் சீக்கிரம் ஏஞ்சிரு இன்னும் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனி நல்லா தூங்குறாங்க. சரி ஏஞ்சிக்க மாட்டா நம்ம போயிட்டு வரலாம் ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோ போகிறாரு. அப்போ போகும்போது என்னென்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனி ஏஞ்சிட்றாங்க. எங்கே நிறுத்திருக்காங்க இவன் காரை அப்படின்ட்டு சரி நம்ம வாஷ்ரூம் போவோம் அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துடுறாரு செகண்ட் ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் காரில் ஏறி உட்காந்துறாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பெட்ஷீட்டை பார்க்கறதுக்கு அவங்க அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி அவன் இன்னும் நல்லா தூங்கட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இவர் பாட்டுன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனியும் காரில் தான் வந்து ஃபோனை சார்ஜ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க கார் எடுத்துகிட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கும்போது அவன் டென்ஜலின் வந்து நம்ம ஹீரோனி கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி நம்ம செகண்ட் ஹீரோ தான் பேசுகிறாரு. கியூஐ இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜலின் கேட்க உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம கியூஐ தேடி பார்க்குறாரு. பெட்ஷீட்டில் கையை வச்சாலும் தேடி பார்த்தோன்னே அங்கே கியூஐ இல்லைன்னு அப்போ தான் ஒரு புரியுது. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அச்சோ அவள் மிஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கா அச்சோ நம்ம அம்மா மிஸ் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள எங்கேயாவது கண்டுபிடிக்கணும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ட்டு கடகடன்னு ஓடுறாரு. நம்ம டென்ஜலினும் பின்னாடியே ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரோட காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ அவர் ஓட்டிட்டு வந்தது ஒயிட் காரு இன்னொருத்தர் வச்சுக்கிறது ஒயிட் கார்னால பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால அந்த காருக்குள்ளே ஏறி படுத்துறாரு. அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு யார்
யாருமா நீ, என் நாய்க்குட்டி எங்கம்மா போச்சு, நீ என்ன இந்த காருக்குள்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஏன் காரு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க மாற்றி. அப்புறம் வந்து நம்ம ஹீரோனிக்கு புரிய வருது, நம்ம மாறி ஏறிட்டோம். சரி கது ஓப்பன் பண்ணும் போது அதெல்லாம் முடியாது, நாய்க்குட்டியை கூட ஆட்டும் போது அவங்க எப்படியும் மிரட்டி கது ஓப்பன் பண்ண வச்சிடறாங்க. அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்போ தான் செகண்ட் இயர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு உடனே அவர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன் போது ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, நான் இந்த மாதிரி உன்னை இதுக்கப்புறம் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ அவங்கள சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள நடக்கூட விடாமல் தூக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவுக்கு தெரிய வந்துடுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ரிலாக்ஸாக இருக்கார். அப்பாடா அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இன்னும் பெரிய வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் கேட்குறாங்க. நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம அடுத்த கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணலாம் அதான் அங்கிறதுக்கு அப்படின்ட்டு 2 ரூம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இங்கே எந்த ரூமும் இல்லை, எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது, எல்லா ரூமே புக் பண்ணிட்டாரா யார் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ கேட்குறாரு. அப்படி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த பேர் என்னென்னா நம்ம அடிக்கடி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து சொல்லுவார் போல இருக்குது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சது, டேய் நீ என் பையன் பார்க்குற வேலை தானா, நீ பார்க்குற வேலை தானாடா ஷீஷா அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சிருது. உடனே அவங்க என்னன்றாங்கன்னா, சரி ஒரு ரூம் தான் இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமோட கீயை வாங்கிட்டு நம்ம ஹீரோனையும் நம்ம செகண்ட் ஹீரோ தங்கிறதுக்கு போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் ரூம் போல் இருக்குது. அது ஒரு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி அச்சோ ஃபஸ்ட் ஹீரோவை பார்த்து அச்சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீஷா பண்ணி வச்ச வேலை போல் இருக்கே, இதை மட்டும் லூஷியோ பார்த்தா என்னத்துக்கு ஆகுதுன்னு அவங்க பெட்டு மேலே எகிரி குச்சி அந்த ஆட்டுலாம் போட்டு பூவெல்லாம் களைச்சி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோனி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டர் வராரு. ஹாப்பி ஹனிமூன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. என்னதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோனி கேட்குறா, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா அப்படின்னும் போது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, மேபி வந்து இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் இப்படி தான் இவங்க தருவாங்க போல இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. என்னென்னு திறந்து நம்ம ஹீரோனி திறந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு சின்ன ஸ்கர்ட் ஒன்று இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோனி பயந்து நம்ம செகண்ட் ஹீரோ மூஞ்சில தூக்கி போட்டுடுறாங்க. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவும் டெஞ்சரியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவீங்க, நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னும் போது நம்ம டெஞ்சரியும் என்னன்றாங்கன்னா, டே எனக்கு பசிக்குதுடா என்னை சாப்பிட விட்றா அப்படின்ற மாதிரி கத்திக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் யார் ஃபஸ்ட்டு இந்த பவுலில் இருக்கிறத சாப்பிட்டு முடிப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கடன்னு ஸ்பீடாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சாப்பிடும்போது டக்குன்னு என்ன ஆகிடுதுன்னா 2 பேரும் ஒரே நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. அதுலேயே 2 பேரும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கும் சரி நம்ம டெஞ்சலினுக்கும் சரி ஒரு மாதிரி ஆகிடுது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஏஞ்சி நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஏஞ்சினா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம டெஞ்சலின் லைட்டாக இதை நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம லியூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பொறுமையாக முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோனி வந்து முகத்தை கிட்ட வச்சுருக்காங்க. அவர் பயந்துடுறாரு. எழுந்திரிச்ச ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஒரு சைடாக திரும்பிக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கழுத்து பயங்கரமாக சுளுக்கு வலிக்குதே அப்படின்னு துடிச்சிட்ருக்காரு. நான் டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது, இதுக்கெல்லாம் போய்ட்டு யாருக்காவது டாக்டர் கால் பண்ணுவாங்களா அப்படின்னும் போது, ஏன் உனக்கே சரி பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியை பார்த்து கேட்குறாரு. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அப்போ சுளுக்கெலாம் எடுக்க தெரியுமானா, சுளுக்கு எடுக்க தெரியாது, ஆனால் என்ன சின்ன வேலை தானே அப்படின்னும் போது, ஏமா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்காரு. செகண்ட் ஹீரோ அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்பல டக்குன்னு வந்து சுளுக்கு அவங்க எடுத்து விட்டுறாங்க. பார்த்தியா எவ்வளோ சிம்பிளான வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அமைதியாக போய் ஜன்னல் பக்கத்தில் நின்று வியூவில் பார்த்துட்ருக்காங்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருனா, வா நம்ம போய்ட்டு ஷீஷாவை தேடலாம் அப்படின்னும் போது, நான் இன்றைக்கி யாரையும் தேட போகிறதில்ல, இந்த தடவை நானும் நீயும் ஒன்றா வந்திருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு, ஸோ அதனால் நம்ம இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த நாளை, இங்கே இருக்க வரைக்கும் நீ நானும் இந்த இடத்த என்ஜாய் பண்ண போகிறோம், நான் கூட என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்க்குறாங்க, ஆஹா இவ எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி ரொமான்டிக் அவரும் பார்க்குறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீனை காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு லைக் பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.